ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்ஃபினிக்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். இதில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரைஸ் எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்றதை ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியும். அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸ்க்ரீனில் தெரியும், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோனோட நெகட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் சில கேம்ஸ் விளையாடும் போது பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க அன்பாக்சிங் பண்ணும்போது. அது ஒரு நெகட்டிவாக நினைக்கிறேன். இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஃபோன் கிடச்சதுன்னா டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். சாம்சங் ஃபோன்ஸ்லாம் சாஃப்ட்வேர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, சில ஃபோன்ஸில், நிறைய ஃபோன்ஸில். அந்த மாதிரி இன்ஃபினிக்ஸும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறேன், கேளுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் போதுமான அளவு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது. இது ஒரு 6 nm ப்ராசஸர். ஸோ பவர் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப சார்ஜெலாம் கன்சியூம் பண்ணாது. ஸோ பேட்ரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 5000 mAh பேட்ரி இருக்குது. 45 வாட் சார்ஜிங்கும் இருக்குது. இதில் பைபாஸ் சார்ஜிங்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளையாடும் போது இந்த பைபாஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டுவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் குறைக்கிறதுக்கு வேப்பர் சேம்பர் இருக்குது. ஐ கேருக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் இருக்குது இந்த ஃபோனுக்கு. அடுத்து PWM டிம்மிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 1920 Hz ஃப்ரீக்வன்சி. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. நான் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். ப்ளோட்வேர்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இவங்க ஃபோனில். அடுத்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. NFC-யும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. NFC இருக்குது. இவங்க எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும், நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற டிவைசஸில் NFC கொடுக்குறாங்க. எத்தனை பேர் NFC யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட்டும் இருக்குது. நீங்கள் 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு மெமரி கார்டெலாம் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க பாசிட்டிவ்ஸ். கேமராவில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்காதீங்க. 20,000 ப்ரைஸுக்கு எந்த அளவுக்கு ஃபோன்ஸில் கேமரா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கேமராலாம். இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கேஸு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ஃபோனில் எனக்கு எது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. இது அதிக ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸில் தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரேஜ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்கிறது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அவ்வளோதான் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் தான் நிறையா இருக்குது இந்த ஃபோனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.